கை தட்டி உற்சாகப்படுத்தலாமா பிள்ளைங்கள? இப்பொழுது சிம்சோன் நாடகம் பை சீனியர் பாய்ஸ். பொண்ணு என்னூர் ஜிம்னாத். டார்லிங் 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 வா செல்ஃபி எடுத்துக்கலாம். உயிரே போனாலும் உன்னை விட்டு போக மாட்டேன் மாமா. சரி டார்லிங். என்னுடைய பையனுக்கு பொண்ணு பார்க்கணும். எங்க சொந்த ஊர்ல பொண்ணு பார்க்கலான்னுங்கிறேன். என்னப்பா சொல்ற போலாமா பொண்ணு பார்க்கறதுக்கு? அங்க பொண்ணு பாருமாமா, எவ்வளவு அழகாகிற பாருமாமா, எவ்வளவு அழகாகிற பாருமாமா, எவ்வளவு அழகாகிற பாருமாமா. ஏப்பா வேணாப்பா, அந்த பையன் ரசிக்க பாடலாம் அந்த பொண்ணு. எவ்வளவு அழகாகிற பாருமாமா, எனக்கு ஏத்த பொண்ணுமா, எனக்கு கண்ணுக்கு பொருத்தமாகிறாமாமா, என் கண்ணுக்கு பிரியமாகிறாமாமா, எவ்வளவு அழகாகிற பாருமாமா. ப்ளீஸ் மாமா, ரசிக்கப்படாத பொண்ணுப்பா. ப்ளீஸ் மாமா, என் கண்ணுக்கு பொருத்தமாகிறாமா, என் கண்ணுக்கு அப்படியே அப்படியே பொருத்தமாகிறாமாமா. எவ்வளவு அழகாகிற பாருமாமா, ப்ளீஸ் மாமா. அழகு பாக்காதப்பா, ஆண்டவர் பத்தி தெரிஞ்சிருக்குதா? எவ்வளவு அழகாகிற பாருமாமா, ப்ளீஸ் மாமா. சரிப்பா, உன் விருப்பப்படியே போய் பொண்ணு பார்க்கலாம் வாப்பா. ஆமா நான் தான் சிங்கம். சிங்கத்தோட வாயை கீச்சிட்டேன். டார்லிங், அவன் கூட எங்க போற? மனுஷருங்க அண்ணா. அண்ணாவா? நேத்து வரைக்கும் மாமா அண்ணன். மனுஷருங்க அண்ணா. அண்ணாவா? நேத்து வரைக்கும் மாமான்னு சொல்லிட்டு நீங்க அவன் கூட போற? அவன் எதை கேட்டுக்கிறான் சொல்லுமா. அவன் லூஸ், அது கிடையாறான். எல்லாத்து பொண்ணுங்களும் பார்த்து ஜொல்லு ஊட்டுக்கிறான். நீ வண்டி எடுமாமா போலாம். ஐயோ, இந்த மாதிரி பொண்ணுல நம்பவே கூடாது. நேத்து வரைக்கும் மாமா நான் உன் உயிரே போனாலும் உன்னிட்டு போக மாட்டேன்னாலே. என் பேரு தெரியலா, நான் நடத்த கட்ட பொண்ணு. இவரு ஜட்ஜாச்சே, இவரு எப்படியாச்சும் கைக்குள்ள போட்டுனா ரொம்ப பணம் சமாளிக்கலாம். சரி, எப்படியா என்ன நம்ம கைக்குள்ள போட்டுக்கலாம். மாமா. யார் மணி? அவ போற வெள்ள ரோஜா, நாகர் மாமா உனக்கு ரெட் ரோஜா. செல்ஃபி எடுத்துக்கலாம். உயிரே விட்டாலும் ஒண்ணு விட்டு போக மாட்டோம் மாமா. சரி, உன்னாலே போக மாட்டேன்ல? போக மாட்டோம் மாமா. சரி சரி, நீ தூங்கு மாமா, நான் உனக்குறேன். சரி, நீ சிங்கத்தை வாயிலா கீக்கிற, எல்லாரையும் அச்சு ஓட ஊரிய. அந்த பலம்லாம் உனக்கு எங்க இருந்து கட்டிச்சு? அதுவா, ஏசப்பா வந்து என் பாலத்தை எல்லாத்தையும் என் முடியல தான் குத்துக்கிறாரு. என்ன ஏசப்பா படிச்சதே இந்த பூமியில இருக்கிற மக்களுக்கு ஜட்ஜி வேலை பார்க்கறதுக்கு தான். ஏசப்பா பரிசுத்த ஆவியால என் மேல வந்து போறும் போது 1000 யானை கொண்ட பலம் எனக்கு வரும். அந்த பலத்தை வச்சு நான் உங்க எல்லாரையும் நினைச்சா அழிச்சிடுவேன். ஆனா இந்த பலம்லாம் எங்க இருந்து போகணும்னா என் முடி தான். இந்த முடியை மட்டும் யாராவது சரிச்சிட்டீங்கன்னா என் பலமே போயிடும். சரி, நீ தூங்கு மாமா, நான் அக்கறேன் உனக்கு. தூங்குடா, தூங்கயா. எனக்கு வேணும் பணம். எத்தானா சாவலாம் எனக்குன்னா. உன் தலை இன்னைக்கு மொட்டை தான். ஏந்திரா. என்னது இது? முடி. யார் முடி? உன் முடி தான்.
மக்களே என்ன மட்டாச்சிட்டாங்களே. ஐயோ என்ன ஏமாத்தி ஜனங்களே இவனை வந்து புடிங்க. மட்டாச்சிட்டாங்களே. ஐயோ 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 என் கண்ணை நோண்டாங்களே. என் கண்ணுக்கு பிரியமா இருந்த வெள்ளரசாவை தெரியலையே. ஐயோ என் கண்ணுக்கு பிரியமா இருந்த வெள்ளரசாவும் தெரியலையே, தேக்கு ரசாவும் தெரியலையே. ஐயோ ஏசப்பா, நீங்க இந்த பூமியில எனக்கு ஜட்ஜி வேலை குத்திருந்தீங்க, நான் ஒழுங்காவே பார்க்கல. நான் இந்த வேலையெல்லாம் இது பண்ணிட்டு நான் தப்பான வழியில போயிட்டேன் ஏசப்பா, என்ன மன்னிச்சிடுங்க ஏசப்பா. நானும் இந்த பிரேயருக்கு அப்புறம் நானும் செத்துடணும், இந்த மக்களை செத்துடணும் ஏசப்பா, எனக்கு பலம் கொடுங்க ஏசப்பா. சீனியர் பாய்ஸ் சிம்சோனை குறித்த கதையை படிச்சாங்க. தாங்கள் படித்த அந்த கதை குறித்து உங்கள் முன்பாக நடித்து காட்டினார்கள். தேவனுடைய ஆவியானவர் தன்னை விட்டு விலகினதை சிம்சோன் அறியாதிருந்தான். அப்படி அறியாதிருந்ததுனால அந்த மாதிரி நிறைய நேரங்கள்ல ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற காரியங்கள், நம்மோடு கூட இருக்கிறதை நிறைய நேரம் நம்ம பண்ற தப்பு மூலமா அவர் நம்மை விட்டு விலகி போகிறதை நாமும் கூட அறியாமல் இருக்கிறோம். அப்படிப்பட்ட தப்பு நம்ம செய்யக்கூடாதுங்கிற ஒரு எச்சரிக்கையின் நாடகம் தான் இது. நன்றி.